தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் 44 பதக்கங்களை வென்று குவித்த நம்முடைய 39 வீரர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 2,52,00,000 ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குவதில் இந்த அரசு பெருமை கொள்கின்றது. கடந்த 1.5 மாசத்துல 50 நாட்களில் நடக்கின்ற 3வது ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குகின்ற நிகழ்ச்சி இது. சென்ற மாதம் 1014 வீரர்களுக்கு 25 கோடி ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கினோம். போன வாரம் இதே மேடையில் 148 பேருக்கு 4,35,00,000 ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கினோம். இன்றைக்கும் அதே போல் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கூடுதல் சிறப்பாக மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். இந்த துறைக்கு, விளையாட்டுத்துறைக்கு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது மாற்றுத்திறனாளி வீரர்கள் என்கிட்ட வச்ச ஒரே ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்டாங்க. மாற்றுத்திறனாளி வீரர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அரசு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தை தருது. நேஷனல் அளவில், தேசிய அளவில் போட்டிகளில் வெற்றி பெற்றால் இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் தரப்படுறதில்ல அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை, கோரிக்கையை வச்சாங்க. நான் உடனே இந்த பிரச்சனையை, இந்த விஷயத்தை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போனேன். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மற்ற வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றால் எந்த அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இணையாக உயரிய ஊக்கத்தையே கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு உடனடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்கான அரசாணை ஜியோவை உடனே பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக மாற்றுத்திறனாளி வீரர்கள் நீங்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போதெல்லாம் உங்களுக்கு இம்மீடியட்டாக உடனடியாக உயரிய ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு வரோம். மற்ற வீரர்களுக்கு இணையாக உங்களுக்கும் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உடனடியாக நம்முடைய அரசு கொடுக்கின்றது. தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளி வீரர்கள் இன்றைக்கு ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வரீங்க. இங்கே கூட நம்முடைய மேடையில் 2 முக்கியமான மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டிகளில் சர்வதேச அளவில் பதக்கங்களை குவிச்சிட்டு வருகிற தம்பி மனோஜ் சிங்கராஜா இங்கே வந்திருக்கின்றார். நம்முடைய எஸ்டிஐடியுடைய MIMS திட்ட வீரரான தம்பி மனோஜுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து துணை நின்றுட்டு இருக்கு. அவரும் தன்னுடைய சாதனைகள் மூலமா நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ரோல் மாடலா, ஒரு முன்மாதிரியா இருந்துட்டு வர்றார். தம்பி மனோஜ் இங்கே குறிப்பிட்டது போல 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல வேலை வாய்ப்பை பெற்றிருக்காரு. சமீபத்தில் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. திருமண விழாவிலையும் எனக்கு அழைச்சிருந்தார் மதுரையில். அதற்கும் நான் போய் கலந்து கொண்டு அவரை வாழ்த்திட்டு உங்கள் அத்தனை பேரின் சார்பாக, அரசின் சார்பாக, முதலமைச்சர் சார்பாக வாழ்த்திட்டு வந்தேன். நாம் அனைவரும் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். அதே போல் பேரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தங்கை சுஹானா ரவி இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. பேரை பார்க்கும்போது பேபி சுஹானா ரவின்னு போட்டிருந்தது. நான் கூட ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ தெளிவாக அவங்க பேசுனாங்க. இதுதான் ஸ்போர்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை, அந்த தன்னம்பிக்கையை அந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தன்னுடைய 13வது வயதிலிருந்து பேரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் பல சாதனைகளை படைச்சிட்டு வராங்க தங்கை சுஹானா ரவி அவர்கள். 2016 முதல் இன்னைக்கு வர தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பேரா போட்டிகளில் கிட்டத்தட்ட 35 பதக்கங்களை வென்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க. குறிப்பாக 12 கோல்டு மெடல் இதுவரைக்கும் வென்றிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ரேங்கிங்கில் தங்கை சுஹானா மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வேர்ல்டு லெவலில் 16th பிளேஸில், உலக அளவில் 16வது இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே நேஷனல் பேரா டேபிள் டென்னிஸில் 4 பதக்கங்களை வென்ற அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவாக ரூபாய் 20 லட்சம் ரூபாயை நாம் கொடுக்க இருக்கிறோம். அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், 4 வருடத்திற்கு முன்பு விளையாட்டை விட்டுடலாமா, குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னு. ஆனால் நம்முடைய அரசு அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் அந்த ஐடியாவே உங்களுக்கு என்றைக்குமே வர வேண்டாம். என்றென்றைக்கும் உங்களுக்கு உலக அளவில்
வேர்ல்டு லெவலில் எந்த போட்டிகளாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பயிற்சியாளர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், இந்த அரசு எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். இன்னும் நீங்கள் நிறைய சாதனைகள் படைப்பதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு துணை நிற்கும். தம்பி மனோஜ் மாதிரி, தங்கை சுஹானா மாதிரி இன்னும் ஏராளமான மாற்றுத்திறனாளி வீரர்கள், வீராங்கனைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உருவாக்கும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அத்தனை பேருடைய சாதனைகளால் உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு பெருமை கொள்வார்களோ, உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவு பெருமை கொள்வார்களோ, அதை விட அதிகமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு பெருமை கொள்கின்றது. நீங்க விளையாட்டில் ஜெயிக்கிறது, மெடல் அடிக்கிறது, கப் அடிக்கிறது, பதக்கம் வெல்றது எல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதுல எந்த விதமான இரண்டாவது கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வெற்றி உங்களை போன்ற இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டை நோக்கி அழைச்சிட்டு வருதில்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதில்ல, அதுதான் நீங்க அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. மற்றவங்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை தரும், மகிழ்ச்சியை மட்டுமே தரும். ஆனா உங்களுடைய வெற்றி சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். அப்படி சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நீங்க ஏற்படுத்துகின்ற வகையில் பதக்கங்களை குவிச்சு இன்று இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைவருக்கும் இன்றைக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் தருகின்றோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக இன்று வரை மட்டும் கிட்டத்தட்ட 41 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு சுமார் 4,55,00,000 ரூபாய் அளவில் நிதி உதவிகளை வழங்கியிருக்கின்றோம். இந்த நிதி உதவியை பெற்று சென்று சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்துக்கிட்டவங்க இதுவரை 113 மெடல்ஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 வருடங்களில் மட்டும் 153 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு 19 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய அரசு உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து உங்களுடைய அரசு உங்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கு. இதன் மூலமா சமீபத்தில் 5 மாற்றுத்திறன் வீராங்கனையர் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பொது நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்ந்து இருக்கிறாங்க. மேலும் சட்டமன்றத்தில் உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட 6 பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாவும் இந்த ஜூன் மாதத்திற்குள் திறந்து வைக்கப்பட்டு உங்களுடைய பயன்பாட்டிற்கு நிச்சயம் அது உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு இதோடு நிற்காது. தொடர்ந்து உங்களுக்காக உழைக்க மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான திட்டங்களை, நிதி உதவிகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவார். அதே போல் நானும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக, உங்களுடைய கூட பிறந்தவனாக, அண்ணனாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்றைக்கும் துணை நிற்பேன். இங்கே உயரிய ஊக்கத்தொகை பெற்றுள்ள அத்தனை வீரர்களுக்கும் அடுத்தடுத்து பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.